சொல்லாத வார்த்தையை பதிவு பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்லாத வார்த்தை ஆயாங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. அதுவே நீங்க கிண்டலா அதான் கேட்டேன். அதுக்கு அவனோட கருத்து தம்பியோட கருத்து சொல்லி அப்புறம் அதுதான் நான் சொல்றேன். வெற்றி வாய்ப்பு நீங்க ஓட்டு போடுவீங்களா? எனக்கு அப்ப உறுதியா வைக்கிறேன். இல்ல அது எங்க அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில போட்டி போடுறது, ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்புல, அது எங்க ஐயா வசந்தகுமார் நிற்கும் போது கூட நான் அதை எதிர்த்தேன். எப்படின்னா அவரு சட்டமன்ற உறுப்பினரா நாங்குநேரில் இருந்தார், திருப்பி கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்ப நான் என்ன கேட்டேன், உங்க கட்சியில வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்துல கன்னியாகுமரியில நிக்கிறதுக்கு? நான் எப்படின்னா ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்துல அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்ப 2 பதவியில இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்ப நாங்குநேரியில அவர் எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும் போது வலுக்கட்டாயமா ஒரு தேர்தல் திணிக்கப்படும். இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடு படுக்க போறான். உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு கையா. இந்த நாட்டுல மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தல் நடத்துது. இது ஏற்படுதா இல்ல விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேல போயிருக்காப்ல. இப்ப இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க. விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் நாங்குநேரியில இப்ப ஒருவேளை எங்க அண்ணன் நிற்கிறார், சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும்னு வச்சுக்கீங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப சிதம்பரம் நாடாளுமன்றத்தை வளைவர், அப்ப ஒரு வழிகட்டாயமா இடைத்தேர்தல் வரும். இப்ப அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்றேன், 2வது ஒருத்தர் வந்திருப்பாருல. இப்ப எங்க அண்ணன் 5 லட்சம் வாக்குனா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வதா வந்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்க பதவி ஏற்படுத்திட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்றது புரியுது? அப்ப அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்ல வலுக்கட்டம்னா எவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசுல நடத்தாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படி செய்யணும். சொல்லாத வார்த்தையை பதிவு பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்லாத வார்த்தை ஆயாங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. அதுவே நீங்க கிண்டலா அதான் கேட்டேன். அதுக்கு அவனோட கருத்து தம்பியோட கருத்து சொல்லி அப்புறம்